எல்லோருக்கும் வணக்கம். டெல்டா டெய்லரிங்க்கு உங்களை வரவேற்கிறேன். இன்றைக்கி நம்ம வந்து ஜட்டியோட பேபி ஜட்டியோட அளவு எடுத்து பார்க்க போகிறோம். எல்லாருமே துணி வச்சு துணியிலேருந்து அளவு வச்சு சொல்லுவாங்க. நான் வந்து உங்களுக்கு மெஷர்மெண்ட்டுங்க அளவுகள் வந்து எப்படி கணக்கு போட்டு அதை பண்ணுறது பர்ஃபெக்டாக பண்ணுறதுங்கிறது நான் உங்களுக்கு சொல்ல போகிறேன். சரியா? இப்போது பேபி ஜட்டி, குழந்தைங்களோட ஜட்டி, ஓகேவா? வயது 3 to 4 வயதுக்கு உள்ள குழந்தையோட ஜட்டி நான் இப்போ உங்களுக்கு சொல்லித்தர போகிறேன். இடுப்பு சுற்றளவு 20 இன்ச்சு. இன்ச்சு உங்களுக்கு தெரியுதா இல்லை சென்டிமீட்டர் தெரியுதான்னு தெரியல. ஆனால் சென்டிமீட்டருங்கிறது நம்ம வகுக்கும் போது சின்ன அளவாக வரும். எல்லாருக்கும் புதுசாக பிகினர்ஸுக்கு அது கொஞ்சம் சிரமமாக இருக்கும். அதனால் வந்து நான் வந்து இன்ச்சில் சொல்லித்தரேன். சரிங்களா? இடுப்பு சுற்றளவு 20 இன்ச்சு. ஒரு 3 to 4 வயசு குழந்தைக்கு அவ்வளோதான் இருக்கும். ஓகேங்களா? அப்போ நம்ம வந்து எப்படி கட் பண்ணுறதுனா, எப்படி நம்ம அளவு பார்க்குறதுனா, முதல்ல அளவு அகலம் எவ்வளோன்னு கண்டுபிடிக்கணும். அதுக்கு 20 இன்ச்சு இடுப்பு சுற்றளவு, அதோட ப்ளஸ் ஒரு 8 சேர்த்துக்கணும். அந்த 8 எதுக்காகனா தையலுக்காகவும் லூஸ் விடுறதுக்காகவும் 8 இன்ச்சு நம்ம சேர்த்துக்கிறோம். அப்போ 20 + 8 = 28. அதை 4ஆல் வகுத்துக்கணும். வகுத்துட்டா = 7 இன்ச்சு வரும். அந்த 7 இன்ச்சு தான் அகலம். அந்த அகலத்தை 4 மடிப்பாக நம்ம போட்டுக்குவோம். சரியா? அகலம் கண்டுபிடிச்சிட்டோம். அப்புறம் உயரம் கண்டுபிடிக்கணும். உயரம் வந்து 20 இன்ச்சு இடுப்பு சுற்றளவு. எல்லாமே திரும்ப திரும்ப நம்ம இதிலேருந்து தான் வரணும். இடுப்பு சுற்றளவு 20 டிவைடட் 2ஆல் வகுத்துக்கணும். வர்றது 10. அதுதான் உயரம். நம்ம ஜட்டியோட உயரம் வந்து 10 இன்ச்சு. ஓகேவா? அடுத்து சீட் அளவு. சீட்னா இந்த கால் உட்கார்ற அளவு கண்டுபிடிக்கணும். 20 இடுப்பு சுற்றளவு, அதை டிவைட் பண்ணணும், 2ஆல் வகுக்கணும். = 10. 10 டிவைடட் டு 4 = 2.5. அதோட அதில் இந்த 2.5லேருந்து அரை இன்ச்சு மைனஸ் பண்ணிக்கணும். மைனஸ் பண்ணிங்கன்னா 2 இன்ச்சு வரும். இந்த 2 இன்ச் தான் சீட்டோட அளவு. ஓகேவா? அடுத்து கால் சுற்றளவு நம்ம கண்டுபிடிக்கணும். இதுக்குமே அந்த இடுப்பு எல்லாமே அந்த இடுப்பு சுற்றளவு இருந்தால் நம்ம இந்த கணக்கு போடணும். இடுப்பு சுற்றளவு 20 இன்ச்சு, 2ஆல் வகுத்துக்கிறோம். = 10. திரும்ப 4ஆல் வகுத்துக்கிறோம். = 2.5. நம்ம வந்து சீட்டுக்கு வந்து அரை இன்ச்சு மைனஸ் பண்ணோம். இந்த கால் சுற்றளவுக்கு அரை இன்ச்சு ப்ளஸ் பண்ணிக்கிறோம், கூட்டிக்கிறோம். = 3 இன்ச்சு. அந்த 3 இன்ச்சு தான் கால் சுற்றளவு. பிகினர்ஸ் இல்லை எக்ஸ்பீரியன்ஸ் உள்ளவங்க எப்படியா இருந்தாலும் இந்த கணக்கு உங்களுக்கு புரியுதான்னு பாருங்கள். எதுவும் புரியலைன்னா என்கிட்ட கமெண்ட்ஸில் சொல்லுங்கள். நான் அதுக்கு தகுந்த மாதிரி உங்களுக்கு சொல்கிறேன். இப்போ இதுதான் இந்த அந்த ஜட்டியோட வரைபடம். சரிங்களா? 7 இன்ச்சு அகலம் எடுத்துக்கிறோம். அதை 2 மடிப்பாக போட்டுக்கிறோம். சரியா? இது வந்து 7 இன்ச்சு அகலம். இந்த அகலம் வந்து 2 மடிப்பாக போட்டுக்கிறோம். 7 இன்ச்சு. உயரம் வந்து 10 இன்ச்சு. அதை 2 மடிப்பாக போட்டுக்கிறோம். அப்போ இது 4 மடிப்பாக வந்துடும். உங்களுக்கு இது 4 மடிப்பாக வந்துடும். புரியுதா? அகலம் 7 இன்ச்சு, உயரம் 10 இன்ச்சு, 4 மடிப்பு. இது மட்டும் கொஞ்சம் பார்த்துக்கங்க. 4 மடிப்பு. இந்த துணி வந்து 4 மடிப்பாக போட்டுக்கணும். போட்டுட்டோம்னா இந்த மடிப்பு பாகத்தில் 2 இன்ச்சு வரைஞ்சிக்கோங்க. 2 இன்ச்சு மார்க் பண்ணிக்கோங்க. அதுதான் வந்து இந்த சீட்டோட அளவு போட்டுக்கோங்க. இந்த ஓப்பன் பாகத்தில் 3 இன்ச்சு மேலே வரைஞ்சிக்கோங்க. 3 இன்ச்சு. இதுதான் கால் சுற்றளவு. அந்த சீட்டோட அளவுலேருந்து அந்த கால் சுற்றளவுக்கு இப்படி ஒரு கிராஸ் போட்டு இப்படி ஒரு கர்வ் வரைஞ்சிக்குங்க. வரைஞ்சிட்டு இதை கட் பண்ணிங்கன்னா, இந்த அம்புக்குறியை கட் பண்ணிங்கன்னா உங்களுக்கு ஜட்டி வந்துடும். ஓகேவா ஃப்ரெண்ட்ஸ்? புரியுதா? ஏதாவது டவுட் இருந்தால் கேளுங்க. அடுத்து கட் பண்ணுறது எப்படி, அதை ஸ்டிச் பண்ணுறது எப்படின்னு நெக்ஸ்ட் கிளாஸில் நம்ம பார்க்கலாம். இவ்வளோ நேரம் அதை பார்த்தவங்களுக்கு எனது நன்றி. என்னோடய வீடியோவுக்கு வந்து நான் வந்து எனக்கு தனிப்பட்ட முறையில் என்ன செய்ய முடியாது. ஏஜ், 2வது இப்போ உள்ள எக்ஸ்பீரியன்ஸ் எதுவும் நமக்கு இல்லை. அதுக்கு என்னோடய கணவர் இளங்கோவன் அவர்கள் தான் எனக்கு ரொம்ப சப்போர்ட் பண்ணுறாங்க. அவங்க தான் இந்த லைட்டிங் இது எல்லாமே பண்ணுறாங்க. ரொம்ப நன்றி அவங்களுக்கும் சொல்லிக்கிறேன். எல்லோரும் பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ். பார்த்துட்டு உங்களுக்கு எதுவும் டவுட் இருந்தால் எனக்கு கால் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ்.
எனக்கு கமெண்ட்ஸில் சொல்லுங்கள் ஃப்ரெண்ட்ஸ். தேங்க்யூ ஸோ மச். வணக்கம்.